அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, ஆகாப் இஸ்ரவேல் தேசத்தோட ராஜா. முந்தின பகுதியில கடைசி பகுதியில பார்த்தோம், அவன் பாகாலுக்கு கோயில் கட்டி வழிபட்டான், விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி தேவனுக்கு கோபம் மூட்டினான் அப்படின்னு பார்த்தோம். அந்த இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து எலியா சொல்றாரு, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப எலியா இனி மழை பெய்யாது நான் சொல்ற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரோட பேரால சொல்றாரு. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்மை பாடுள்ள மனுஷனான எலியா கருத்தா ஜெபம் பண்ணும்போது 3 வருஷம் 6 மாசம் தேசத்துல மழை பெய்யல, பூமியின் மீது மழை பெய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபம் பண்ணின எலியா கர்த்தருடைய வார்த்தைய சொல்றான். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் மூலமா தான் கர்த்தர் செயல்பட முடியும், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். இப்ப எலியா ஜெபம் பண்ற மனுஷன், அதனால ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை பெற்று சொல்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடம் விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரி தாற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு. இப்ப எலியாவோட பாதுகாப்புக்காக ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்க இருந்து போயிரு. ஏன்னா ராஜா அடுத்து மழை பெய்யலன்றத அறிந்தோடனே எலியாவை தான் பிடிப்பான். அதனால நீ போய் கேரி ஆற்று அண்டையில ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். உனக்கு சாப்பாடு காகங்கள் மூலம் வரும். ஆனா லேவியராகமம் 11வது அதிகாரம் 15வது வசனத்துல அருவருப்பான பறவைகள் விலங்குகள் அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அதுல 15வது வசனம் 11-15, லேவியராகமம் 11-15ல சகலவித காகங்களும் அருவருப்பான பறவை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனா கர்த்தர் அந்த காகத்தின் மூலம்தான் நான் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க பேசுகிறத எலியா கிட்ட ஆண்டவர் சொல்றார். அருவருப்பான பறவையா இருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்துல அந்த காகம் இடம்பெறுகிறத பாக்குறோம். காகங்கள் பொதுவா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பண்பு இருக்காது. ஆனா அந்த காகத்தை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தாற்றண்டையிலே தங்கி இருந்தான். எலியாவோட வாழ்க்கையில கீழ்ப்படிதலை பாக்குறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு கேரி தாற்றண்டையில போய் தங்கி இருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற இந்த எலியா ஆண்டவர் போஷிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுகிறது இல்ல. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் போஷிப்பார்.
தேசத்துல ஒருவேளை பஞ்சமா இருந்தாலும் காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார். அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிடுச்சு. மழையே பெய்யல, ஆறு இப்ப வத்திருச்சு. அப்ப எலியாக்கு தண்ணி இல்லாம போயிடுச்சு. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இப்ப அவனுக்கு தண்ணி தேவை அறிந்த கர்த்தர் அந்த தேவையை சந்திக்கிறார். ஆண்டவர் அவனோடு பேசுறார். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இப்ப அடுத்த இடத்துக்கு போ சொல்றாரு. சாரிபாத்து ஊருக்கு போ சொல்றாரு. ஆண்டவர் முதல்ல எடுத்த உடனே நீ முதல்ல கேரிட்டா ஆற்றுல இருக்கணும், அதுக்கப்புறம் அங்க இருந்து உன்னைய சாரிபாத்து ஊருக்கு அனுப்புவேன் அப்படிலாம் சொல்லல. முதல்ல கேரியத்துக்கு போ சொல்றாரு. அவன் கீழ்ப்படிஞ்சு போகும்போது அடுத்து எங்க போகணுன்றத சாரிபாத்து ஊருக்கு போகணும்னு சொல்றாரு. அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்ப ஆண்டவர் காட்டுவார். ஒரே நாள்ல எல்லாத்தையும் காட்ட மாட்டாரு. நம்ம கீழ்ப்படிய அடுத்து என்ன செய்யணும்ன்றத ஆண்டவர் நேர்த்தியா நடத்துவார். ஒரு குறையில்லாம நடத்துவாரு. இங்க ஒரு விதவை வீட்டுக்கு விதவைக்கு உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிடுது. விதவை அப்படின்றப்ப மற்றவங்க உதவி இல்லாத அந்த பெண்ணு, அவளுக்கு கட்டளை இடுகிறார் ஆண்டவர் எலியாவை பராமரிக்கும்படி. அந்த ஊர்ல நிறைய பணக்காரங்க கூட இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் செலக்ட் பண்றது ஒரு ஏழை விதவைக்கு கட்டளை இடுகிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எலியா அப்படியே கீழ்ப்படுகிறார். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். பஞ்ச காலம், தண்ணி இல்லாத நாட்கள். ஆனா தண்ணி கேட்கணும். கொஞ்சம் தண்ணி எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எலியா கேட்கிறாரு. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அவ போயிட்டா, தண்ணி கொண்டு வர போயிட்டா. கஷ்டமான நேரமா இருந்தாலும் கேட்டதுக்கு கொண்டு வர போயிட்டா. ஆனா எலியா திரும்பவும் கேட்கிறாரு, கொஞ்சம் அப்பம் கொண்டு வா சாப்பிட்றதுக்கு. ஏன்னா ஆண்டவர் அவளை கொண்டுதான் போஷிப்பேன் பராமரிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால எலியா தைரியமா கேட்கிறார், எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவ தாங்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்ல அதை மட்டும்தான் பாக்குறான். பானையில ஒரு பிடி மாவு இருக்கு, கலயத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, ஒரு அடை கூட செஞ்சது கிடையாது, மாவும் எண்ணெயும் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, அவ்வளவுதான், கடைசி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டா அடுத்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சாப்பாடு இல்லை, சாக போறோம், அவ்வளவுதான். சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றான். நான் இப்ப விறகு பொறுக்கிறதே கடைசி சாப்பாடு செய்யறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னுடைய நிலைமைய அப்படியே சொல்றான். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாது, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த, நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் எனக்கும் என்னோட பையனுக்கும் ஆயத்தப்படுத்த போறேன்னு சொன்னேன்ல, அந்த வார்த்தையின்படியே நீ போய் ஆயத்தப்படுத்து. ஆனாலும்
முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. ஒரு சின்ன அடைய முதல்ல எனக்கு கொண்டு வா. இப்ப இவ அந்த வார்த்தைய கேக்குறா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். முதல்ல எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்கிட்ட கொண்டு வந்துரு. அப்புறம் போய் உனக்கும் உன் குமாரனுக்கு பண்ணு. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணு, அப்புறம் உனக்கு பண்ணு. அப்படி பண்ணினீன்னா தேசத்துல மழை பெய்யுற வரைக்கும் உன் பானையில மாவு குறையாது, கலையத்துல எண்ணெய் குறையாது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எலியா அந்த சாரிபாத் விதவியிட்ட பேசுறான். இப்ப இங்க அவ அந்த வார்த்தைய முதல்ல விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தைய விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இதுதான் அவள்கிட்ட எதிர்பார்க்கப்பட்டது. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். இப்ப அவளுக்குள்ள நல்ல விசுவாசம் இருந்துச்சு. அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். எப்பயுமே ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும். அப்பதான் நம்ம அற்புதத்தை பார்க்க முடியும். நம்மளோட வாழ்க்கையிலையும் கூட நமக்கு தேவைகள் ஏற்படும் போது கர்த்தரை விசுவாசிக்கணும். அவர் சொல்றதை கீழ்ப்படியும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க முடியும். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவளும் இவனும், அந்த விதவை பெண் எலியா, அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எண்ணெய் குறைஞ்சு போல, மாவு குறைஞ்சு போல. ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை அது அப்படியே நிறைவேறியது. ஆண்டவர் சொன்ன மாதிரியே நிறைவேறியது. இத லூக்கா 4வது அதிகாரத்துல இந்த சம்பவத்தை பத்தி சொல்லும்போது, லூக்கா 4வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம். எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் தேசத்து நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலே, சாரிபாத் ஊரிலே ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்தில் அனுப்பப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் அந்த விதவைய போஷிக்க ஒரு திட்டம் வச்சு எலியாவை அங்க அனுப்புனாரு. ஆண்டவரோட வார்த்தைக்கு விசுவாசித்து கீழ்ப்படிந்த அந்த விதவை அந்த பஞ்ச நாட்கள் முழுவதும் போஷிக்கப்பட்டதை பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, எலியா கருத்தா ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை பெற்று ஆகாப் ராஜாட்ட சொல்றான், நான் சொல்ற வரைக்கும் தேசத்துல மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ கேரி தாற்றல போய் ஒளித்து கொண்டிரு, நான் உனக்கு காகத்தை வச்சு போஷிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அதன்படியே கீழ்ப்படிந்து எலியா அங்க போய் கேரி தாற்றங்களில் ஒளிந்திருந்த போது ஒவ்வொரு நாளும் காகம் அப்பமும் இறைச்சியும் காலையிலையும் சாயங்காலமும் கொண்டு வந்தது. சில நாளுக்கு பின்பு அந்த தண்ணி வத்தி போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் எலியாட்ட சொல்றாரு, நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்க உன்னை பராமரிக்கிறதுக்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எலியா கீழ்ப்படிஞ்சு அங்க போனாரு.
அங்க அந்த விதவை வந்து விறகு பொறுக்கிட்டு இருந்தா. அவகிட்ட கொஞ்சம் தண்ணி கேட்டாரு. அவ கொண்டு வர போகும்போது கொஞ்சம் அப்பமும் கொண்டு வான்னு சொன்ன உடனே அந்த பெண்ணு வந்து, ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இப்போ வந்து ஒரு நானும் என்னுடைய பையனும் செஞ்சு சாப்பிட்டு மரித்து போறோம், அதுக்குதான் விறகு பொறுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எலியா சொல்றாரு, பயப்படாத, நீ போய் நீ சொன்னபடி ஆயத்தப்படுத்து, ஆனா முதல்ல ஒரு சிறிய அடைய பண்ணி என்கிட்ட கொண்டு வா, அதுக்கப்புறம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் செய்யலாம். தேசத்துல பஞ்சம், மழை வர்ற வரைக்கும் பஞ்சம் இருக்கிற நாட்கள்ல உன் பானையில மாவு குறையாது, கலசத்துல எண்ணெய் குறையாது அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. அந்த வார்த்தையை அந்த பெண் விசுவாசித்தா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி எலியா சொன்னபடியே செய்தா. அப்ப அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே பானையில மா குறையல, கலசத்துல எண்ணெய் குறையல அப்படின்றத பார்த்தோம். நம்மளும் கூட கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். அப்படி செய்யும்போது நம்மளோட வாழ்க்கையிலையும் அற்புதத்தை பார்ப்போம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எலியாவை நேர்த்தியாய் நீர் வழி நடத்தினீர். ஆண்டவரே, ஒரு ஸ்டெப்பு கீழ்ப்படிந்த போது அடுத்த ஸ்டெப்ப நீங்க காட்டுனீங்க. அது போல எங்களோட வாழ்க்கையிலையும் அனுதினமும் நாங்க நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு காட்டுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவைகள் நிறைந்த நேரங்கள்ல கலங்காம திகைக்காம நாங்களா போராடாம, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேக அற்புதங்கள் உம்முடைய நாமத்துல நடைபெறட்டும். அநேகர் உம்மை விசுவாசித்து ரட்சிக்கப்படட்டும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் என்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.